முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணா குறித்து தவறாக பேசியதாக தொடரப்பட்ட புகார் மீது அண்ணாமலை மீது வழக்கு தொடர ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணா குறித்து பொய்யான தகவல்களை பரப்பியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த புகார் மீது வழக்கு தொடர ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக ஆளுநர் ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார். சேலத்தை சேர்ந்த பியூஷ் மானோஸ் என்ற சமூக ஆர்வலர் அண்ணாமலை மீது புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபாதை அந்த யாத்திரை சென்றிருந்த போது பல்வேறு மாவட்டங்களுக்கு அண்ணாமலை சென்றிருந்தார். அந்த வகையில் மதுரைக்கு சென்றிருந்த போது அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் ஒப்பிட்டு ஒரு கருத்து ஒன்று கூறியிருந்தார். குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் 1956ஆம் ஆண்டு அப்போது ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அப்போது விரும்பத்தகாத சில கருத்துக்கள் மேடையில் பேசப்பட்டதாகவும் அதனால் முத்துராமலிங்க தேவர் மேடையிலேயே வைத்து எச்சரித்ததாகவும் அதன் பிறகு ரத்தாறு ஓடும் என்றெல்லாம் சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்ததை கேட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேட்டு அதன் பிறகுதான் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் மதுரைக்குள்ளே நுழைய முடிந்தது என்று ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பேசியிருந்த அந்த பேச்சுக்கு அதிமுக, திமுக உள்ளிட்ட பல கட்சியினரும் சமூக ஆர்வலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அது போன்ற ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. நடைபெறாத ஒரு சம்பவத்தை இட்டுக்கட்டி அண்ணாமலை அதிகப்படுத்தி கூறுகின்றார் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மானோஸ் என்பவர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். 2 பிரிவினர்களுக்கு இடையே ஒரு பதற்றத்தை உருவாக்குவது, பொய்யான தகவலை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் மீது, அதாவது அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் நீதிமன்றத்திலே முறையிட்டிருந்தார். அவருடைய அந்த விஷயங்கள், அதற்கான அந்த செய்தித்தாள்களில் அவரது அண்ணாமலையினுடைய பேச்சு வெளியாகி இருந்த அந்த பிரசுரங்கள் எல்லாம் ஆதாரங்களாக கொடுக்கப்பட்டு அண்ணாமலையினுடைய பேச்சு என்பது தமிழ்நாட்டில் தேவையில்லாத சமூக பதற்றத்தை உண்டாக்கி இருக்கின்றது. அவர் பேசியிருப்பது உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் பேசியிருக்கின்றார். எனவே அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லி பியூஷ் மானோஸ் வழக்கு தொடுத்த நிலையில் ஒரு சில வழக்குகள் தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தமிழக அரசினுடைய அந்த ஒப்புதல் பெறுவதற்கு முன்னதாக ஆளுநருடைய அதாவது தமிழக அரசினுடைய அந்த ஜிஓ பெற வேண்டும். எந்த ஒரு ஜிஓ போடுவதாக இருந்தாலும் ஆளுநருடைய ஒப்புதல் என்பது கட்டாயம். எனவே அந்த அடிப்படையிலே, அதாவது நம்ம எந்த விதமான அரசாணையை எடுத்து பார்த்தாலும் அதுல ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்கும் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் என குறிப்பிட்டிருக்கும், ஆளுநரின் ஒப்புதல் படி என தமிழில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே அந்த வகையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக தமிழக அரசு முடிவு செய்திருந்த நிலையிலே அதற்கு ஆளுநருடைய ஒப்புதல் தேவைப்பட்டது. எனவே ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமானால் அதற்கு ஜிஓ போட வேண்டும். அந்த ஜிஓவிற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த 2020 கூட 2023 கூட இதே போன்று சேலத்திலே ஒரு பேச்சில் அண்ணாமலையுடைய பேச்சு என்பது இரு பிரிவினரிடையே சமூக பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்று சொல்லி இதே போன்ற ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அப்போதும் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருந்தார். அந்த வகையில் தமிழக ஆளுநர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய 2வது முறையாக ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.